உங்கள் எல்லாரையும் தமிழ் கடவுள் முருகன் சேனலுக்கு அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். இன்றையோட பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சஷ்டி வழிபாட்டு முறைகளும் பூஜை முறைகளும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சஷ்டியை பொறுத்த வரைக்கும் வளர்பிறை தேய்பிறைன்னு 2 சஷ்டி இருக்குது. இதில் எந்த சஷ்டி முக்கியமானதுன்னு நம்ம பார்க்கலாம். சஷ்டியை பொறுத்த வரைக்கும் வளர்பிறை சஷ்டி தான் ரொம்ப முக்கியமான சஷ்டி ஆகும். இந்த வளர்பிறையில் நம்ம கஷ்டங்களும் நம்ம துன்பங்களும் ரொம்ப பறந்து போகிறது வளர்பிறை சஷ்டி ஆகும். இன்றையோட 5 முருகன் போற்றிகளை நம்ம பார்க்கலாம். ஓம் சஷ்டி நாயகனே போற்றி, ஓம் கதிர்வேலவனே போற்றி, ஓம் கந்தனே போற்றி, ஓம் கடம்பனே போற்றி, ஓம் இடும்பனே போற்றி, ஓம் குமரனே போற்றி. இந்த போற்றிகளை நம்ம சஷ்டி தோறும் சொல்லிட்டு வரும்போது நம்மளுக்குள்ளே இருக்க கவலைகள் எல்லாம் பறந்துவிடும். முருகனுக்கு பிடிச்ச ஒரு கலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு தான். சிவப்பு தான் நம்ம முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கலர். இப்போ நம்ம பூஜைக்குள்ளே போயிடலாம். பூஜைக்கு தேவையான பொருட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றையோட வழிபாட்டுக்குள்ள சிவப்பு வஸ்திரம் தான் நம்மளுக்கு இன்னைக்கு தேவை. இந்த சிவப்பு வஸ்திரம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கஷ்டங்கள் நீங்கிறதும் நம்ம பிரச்சனைங்க விலகிறதும் இந்த சிவப்பு வஸ்திரத்தால் மட்டும்தான். நம்ம வாங்க வேண்டிய வஸ்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சிவப்பு வஸ்திரம் தான். இந்த சிவப்பு வஸ்திரம் பொறுத்த வரைக்கும் நம்ம ரவிக்கு துணியாகவும் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா பட்டுலேயும் வாங்கிக்கலாம், இல்லை சாதாவும் வாங்கிக்கலாம். உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. எதை வாங்கினாலும் நன்மைக்கு தான். இப்போ நம்ம அந்த சிகப்பு வஸ்திரத்தை நம்ம எடுத்துப்போம். அந்த சிகப்பு வஸ்திரம் ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகிறவங்களுக்கு நான் முதல்ல சொல்கிறேன். கல்யாணம் ஆகிறவங்களுக்கு அந்த சிகப்பு வஸ்திரத்தில் ஒரு எலுமிச்சை கனியை வச்சுக்கோங்க. அந்த கனி கூட மஞ்சள் குங்குமம் தாலி கயிறை வச்சு 3 முடிச்சு போட்டு வச்சுருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவர்களுக்கு தான். குழந்தை இல்லாதவர்கள் இந்த சிகப்பு வஸ்திரத்திற்குள்ள ஒரு அதே எலுமிச்சை கனி தான், அது கூட 2 கண்ணாடி வலையில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு மஞ்சள் ஒரு குங்குமம் வச்சு அதையும் அப்படியே இறுக்கமாக 3 முடிச்சு வச்சு கட்டிடுங்க. கட்டிட்டு எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு கேட்டு வேண்டி கட்டுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த வேலை வாய்ப்பு மற்றும் செல்வம் வேண்டி இருக்கிறவங்கலாம் என்னன்னா, கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனிக்கு நடுவில் 1 ரூபா, 3 ரூபா, 5 ரூபா, 7 ரூபா, 11 ரூபா இந்த மாதிரி வைத்து சில்லறையாக வைத்து இதை நடுவில் வைத்து அந்த சிகப்பு வஸ்திரத்துக்குள்ளே 3 முடிச்சு போட்டு வச்சுருங்க. பொதுவான பிரச்சனைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நிறைய மனக்கவலை, நிறைய கஷ்டங்க, இந்தந்த பிரச்சனை தீரணும், அந்தந்த பிரச்சனை நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பு வஸ்திரத்துக்கு நடுவில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவப்பு வஸ்திரத்துக்கு நடுவில் 11 ரூபா, 21 ரூபா காணிக்கையை வச்சு வெத்தலை பாக்கு வச்சு முடிச்சு போட்டு வச்சுருங்க. முருகன்கிட்ட வேண்டிக்கோங்க, என்ன பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அந்த பிரச்சனை தீர தீர மாதம் மாதம் தொடர்ந்து 6 மாதம் பண்ணணும். இந்த 6 மாதம் விடாமல் பண்ணிட்டு வரணும். பண்ணிவிட்டு மாதம் மாதம் நம்ம அந்த காணிக்கையை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க ஒரு முருகன் சன்னதியிலையோ அந்த உண்டியில் நீங்கள் போட்டுட்டு வந்துடணும். இதை தொடர்ந்து விடாமல் வளர்பிறை சஷ்டிக்கு 6 மாதம் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் சரி, கல்யாணம் ஆகிறவங்களுக்கும் சரி, பொது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சரி, அவங்களால முடிஞ்ச காணிக்கையை முடித்து வச்சு இதை பக்கத்தில் இருக்க ஒரு கோவில் சந்நிதியில் நீங்கள் போய் உண்டியில் போட்டுட்டு வந்துடணும். கண்டிப்பாக இதை 6 மாதம் செஞ்சு ஆகணும். இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி முருகன் படம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். முருகன் படம் பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பாலமுருகனை வச்சு வணங்குங்க. கல்யாணம் ஆகிறவங்க வள்ளி தேவி யானையோட முருகனை வச்சு ஒரு படத்தை வச்சு வணங்குங்க. மற்றும் செல்வம், வேலை வாய்ப்பு, மற்ற பிரச்சனைகளுக்கு ராஜ அலங்கார முருகன் கொண்டு இல்லை சாதா முருகன் படம் வைத்து நீங்கள் வணங்கலாம். இல்லை ஏற்கனவே எங்ககிட்ட முருகர் இருக்காரு, முருகன் படம் இருக்குது,
அப்படின்றவங்க அதே முருகரை வச்சு கூட வணங்கலாம். சஷ்டிக்கு பார்த்தீங்கன்னா முருகனோட படத்தை நல்லா தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு சந்தனம் அல்லது மஞ்சள் அதை வைத்துட்டு குங்கத்தை வைங்க. குங்கம் வச்சு முடித்தோடனே நல்ல ஒரு வாசனையான மலர்களை எடுத்து வந்து கட்டி போடுவீங்களோ இல்லை அப்படியே வைப்பீங்களோ உங்களோட விருப்பம். முடிஞ்ச அளவுக்கு சிகப்பு ரோஜாவை பயன்படுத்துங்க. நல்ல சிகப்பு கலரில் எது கிடைத்தாலும் சரி, சிவப்பு கலர் செம்பருத்தி கிடைத்தாலும் சரிதான், இல்லை எங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு பூவை புஷ்பங்களை போட்டுட்டு நீங்கள் வணங்குங்க. முருகனுக்கு தனியாக ஒரு விளக்கை வைத்துக்கொள்ளுங்க. அதை நல்லபடியாக துளக்கி அதற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து அதையும் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி அல்லது நெய் ஊற்றி சிகப்பு திரி தான் போடணும். முருகனை பொறுத்த வரைக்கும் சிகப்பு திரி தான், அதை போட்டு நீங்கள் ஏற்றலாம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாம்பிராணி மற்றும் ஒரு ஊதுவத்தி ஏற்றி வைத்து தீபதூப ஆராதனையோடு முருகனை வழிபாடு பண்ணுங்க. சஷ்டியை பொறுத்த வரைக்கும் என்ன பிரசாதம் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு 2 செவ்வாழை, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கற்கண்டு, அப்படியும் இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச ஒரு சிகப்பு கேசரியோ இல்லை நல்ல ஒரு ஏதோ ஒரு இனிப்போ வாங்கி வைத்து பூஜை பண்ணுங்க. இந்த சஷ்டி வழிபாடு பூஜைகள்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் ஒரு முருகன் சன்னதிக்கு கண்டிப்பாக போய் வர வேண்டும். போய் முருகன் கிட்டையும் நீங்கள் வேண்டுதல் வச்சுட்டு வரணும். வீட்டில் என்னதான் நம்ம கும்பிட்டாலும் முருகன் கோவிலில் போய் நம்ம போய் கேட்க வேண்டியதை கேட்டாதான் முருகன் நம்மளுக்கு பண்ணுவான். இந்த பரிகாரத்தை ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். படிப்புக்கோசம் குழந்தைங்க பண்ணாலும் பண்ணலாம். அவங்கவுங்க முயற்சி அவங்கவுங்க திருவினை ஆக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முடிச்சு நம்ம கட்டும் போது பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி 3 முடிச்சையும் கட்டிட்டு உங்கள் வேண்டுதலை பிரார்த்திக்கோங்க. இப்போ 1 மாதம் கட்டிட்டு அடுத்த மாதம் நம்ம என்ன அந்த வஸ்திரத்தை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எதுக்காவது உபயோகப்பட்டா நீங்கள் அந்த வஸ்திரத்தை கொடுத்துடலாம். அப்படி இல்லை எங்கள் வீட்டில் முருகன் சிலை இருக்குது, எங்கள் வீட்டில் முருகனை நாங்கள் வழிபடுறோம் அப்படின்னா அந்த கடவுளுக்கு நீங்கள் துணியை கட்டலாம். எந்த கடவுளுக்கு வேணால் கட்டலாம், முருகனுக்கு கட்டலாம், அம்பாள் கட்டலாம். எது நீங்கள் வச்சுருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு சிலைக்கு நீங்கள் கட்டலாம். நீங்கள் எந்த தடங்களாக இருந்தாலும் இது தொடர்ந்து 6 மாதம் பண்ணிட்டு வரணும். முருகனை பொறுத்த வரைக்கும் சோதனை பல இருக்கும். சோதிக்காமல் எது ஒன்றும் நம்மளுக்கு கிடைக்காம இருக்காது. சோதிச்சு நிதானமாக தான் முருகன் கொடுப்பான். கவலையே படாதீங்க. அனைவருக்கும் இந்த வேண்டுதலை நிறைவேறணும்னு நான் வேண்டி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த சிவப்பு வஸ்திரம் பரிகாரம்லாம் முடிச்சுட்டு நீங்கள் முருகனோட போற்றிகளும் கந்த சஷ்டி கவசத்தையும் கண்டிப்பாக படிக்க வேணும். அப்படி முடியலை அப்படின்ற பட்சத்தில் ஓம் சரவண பவ 101 முறை சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருங்க. சஷ்டியை பொறுத்த வரைக்கும் சிவப்பு மற்றும் சஷ்டி கவசத்தை தான் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு சஷ்டி கவசத்தை விடாமல் படிங்க. முன்னேற்றம் பல இருக்கும். ஏன்னா நிறைய நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சஷ்டி கவசத்தை படித்தே முன்னேறினவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்த்த வரைக்குமோ சரி, கேள்விப்பட்ட வரைக்குமோ சரி. முடிஞ்ச அளவுக்கு மாதம் பிரசாதம் கொடுக்கறத பாருங்கள். உங்களால் முடிஞ்சது எதுவோ அதை பாருங்கள். அப்படி இல்லைன்னா 6 மாதம் முடிஞ்ச பிறகு ஒரு சிறிய அளவுக்கு ஒரு இனிப்பாவது வாங்கி, உங்களால் முடிஞ்ச ஒரு இனிப்பை வாங்கி கொடுத்துட்டு வந்துடுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா குழந்தை வர வேண்டியவங்கள ஒரு குழந்தையா பார்த்து கொடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு பிரசாதத்தை நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போய் கூட முருகன் சன்னதியில் கொடுத்துட்டு வரலாம். தொடர்ந்து இது 6 மாதம் செஞ்சுட்டு வரணும். சோதனைகள் பல இருக்கும். கண்டிப்பாக விடாமல் நீங்கள் செஞ்சுட்டு வந்து என்கிட்ட நீங்கள் சொல்லணும். ஏன்னா எவ்வளோ பேருக்கு இந்த வேண்டுதல் சொல்லி நிறைவேறிருக்கு. அதனால தான் உங்ககிட்டயும் நான் இதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கும் நான் இதை சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு தான் இதை உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்கள் வளர்ந்து வரணும். கண்டிப்பாக முருகன் அதை அருள் பெறுவான். கண்டிப்பாக இன்னும் மேலும் மேலும் நான் நிறைய விஷயங்கள் வச்சுருக்கேன். அடுத்தடுத்த பதிவில் பொறுமையாக நம்ம பார்க்கலாம். நிறைய பதிவில் நீங்கள் முக்கியமாக என்னை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கும் மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய
பரிகாரங்களும் நம்ம பார்க்கலாம். நிறைய இருக்குது முருகனை பற்றி. நீங்கள் பொறுமையாக சிந்திச்சு பொறுமையாக ஒன்றொன்றுத்தையும் நீங்கள் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் நன்மையே நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். முருகன்கிட்ட நல்லதே நடக்கும். விடாமல் ஒரு வேண்டுதலையும் பண்ணிட்டு வாங்க. அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.